அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் எதுவும் விடாதது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஐந்து மாவட்டத்துக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு வாரமாக ரிசல்ட் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் எல்லாருக்குமே. ஸோ அடுத்த ரிசல்ட் எப்போ அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஜூன் 10 மேலே ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி சில மாவட்டங்களில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் இப்போ ரிசல்ட் சம்மந்தமாக கேட்கும்போது அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ தேர்வர்கள் கவனத்திற்கு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் போடுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக தான் விடுவாங்க. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிசல்ட்டுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அடுத்தடுத்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் போக வேக்கன்சியும் கூடுதலாக தான் வரப்போகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஜூன் 10 மேலே ரிசல்ட் சொல்லிட்டாங்க. நான் 10 ரெகுலராக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நேற்றும் பெரிய அளவில் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது சம்மந்தமாக பார்க்கும்போதும் பெருசாக ரிசல்ட் வரல. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் 10 மேலே ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாவட்டத்துக்காவது ரிசல்ட் வரும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா 10 மேலே சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது இந்த வீக்கில் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக் வரும். அதுக்கப்புறம் அதேமாதிரி வழக்கம் போல் ஜூன் 20 மேலே ஒரு 5-6 டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி வரும். மந்த் எண்டில் வரும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தானே. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் நாமளும் எல்லோரும் உங்களை மாதிரி தான் நானும் செக் பண்ணிட்டுருக்கேன். பெரும்பாலும் டிஆர்பி ஹெல்ப்லைனில் சொல்லக்கூடிய அவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இது சம்மந்தப்பட்ட அப்டேட் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க அதிகாரிகள் தெளிவாக பதில் சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு கிளாரிட்டியோட கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பதில் இல்லை. அதனால் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்போம், எப்போ ரிசல்ட் வரும், கூடிய விரைவில் வரும், மந்த் எண்டில் வரும். இந்த மாதிரியான ஒரு தெளிவான பதில் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாம் ஒரு கிளாரிட்டியோடு கேட்குறோம், சார் 5 டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம டிஸ்ட்ரிக் எப்போ வரும், இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எப்போ வரும், டேட் சொல்லுங்கள், மந்த் சொல்லுங்கள், வீக் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேட்கும்போது முதல்ல நம்ம கேட்கும்போது ப்ராசஸில் இருக்குது அந்த மாதிரியான நம்மக்கிட்ட கிளாரிட்டி இல்லை. இப்போ நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருக்குது. 5 டிஸ்ட்ரிக் விட்டுட்டாங்க, நீங்கள் எப்போங்க விட போகிறீங்க, என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியாக கேட்கும்போது அவங்கக்கிட்ட பதில் இல்லை. அதனால் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ அதனால் 10 மேலே ரிசல்ட்டுன்னு சொன்னதுனால முந்தா நேற்றுலேருந்தே கடைசி 3 நாட்களாக ரிசல்ட்டுக்காக தான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் டெய்லியும். ரைட்டா? ஸோ இந்த வீக்கில் கண்டிப்பாக 3-4 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும். அந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் உங்களை போல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன், செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க. உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட்டை இன்னும் வரல, அதாவது ரிசல்ட் வந்துருச்சு, செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு, எனக்கு அப்பாயின்மெண்ட் சேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. அதாவது போஸ்ட் வரியாக தபால் மூலமாக வருது அப்படின்னாக்கா தபால் அலுவலகத்துலேருந்து சேராமல் கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு வந்துச்சுனாக்கா ஒரு வாரத்திலேருந்து அதாவது அந்த ரிசல்ட் வந்த தேதியிலேருந்து 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 7 நாள், ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? நேராக போங்க. இதுதான் டிஆர்பி வெப்சைட். இந்த டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலத்தோட டிஆர்பி வெப்சைட்டு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே உங்களுடைய மாவட்டத்திற்கான டிஆர்பியுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த அட்ரஸ், இப்போ சேலம்னா சேலத்தோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, தருமபுரினா தருமபுரியோட அட்ரஸ், கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரியோட அட்ரஸ், சேலம்னா சேலம், இந்த மாதிரி அந்த மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் போயிட்டு டிஆர்பி ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போயிட்டு, சார் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வந்திருக்கு, இன்னும் எனக்கு தபால் மூலமாக வரல, அழைப்பு ஆணை வரல அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டிங்க அப்படின்னாக்கா அனுப்பிட்டோம், அனுப்பலை, எப்போ அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா சில தபால் மூலமா சில விஷயங்கள் வராமலும் இருக்கலாம், இல்லை உங்கள் கையில் வந்திருக்கலாம், போஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்களுக்கு தெரியாமல் கூட வாங்கி வச்சுருக்கலாம், உங்கள் உறவினர்கள் கூட வாங்கி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் அப்படின்றது ஒரு வாரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு மேலே ஆகும்போது நீங்கள் உடனடியாக போயிட்டு ஒன்ஸ் டிஆர்பி ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நார்மலான விஷயந்தான். ஸோ டிஆர்பி வெப்சைட் இந்த உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் அட்ரஸ். அப்படி தெரில, வேறு என்னப்பா எப்படி டிஆர்பி ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரேஷன் கடையில் போயிட்டு மாவட்ட டிஆர்பி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இல்லைன்னா கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டுறவு வங்கி, அந்த மாதிரி இடத்துல அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ டிஆர்பி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு உடனடியாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நான் எதிர்பார்க்குறது இந்த வீக்கில் ஒரு 3 டிஸ்ட்ரிக் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். 10ஆம் மேலே வரும்னு சொல்லி நிறைய மாவட்டத்தில் சொன்னாங்க. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 5-6 மாவட்டத்தில் சொன்னாங்க. நம்ம ஆனால் 5-6 மாவட்டத்தில் சொன்னாலும் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டாவது வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் 10ஆம் மேலே இருந்து ரெகுலராக ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். இன்னும் 2-3 தினங்கள் இருக்குது இந்த வீக்கெண்டுக்குள்ளார. ஸோ கண்டிப்பாக 2-3 மாவட்டத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.